வணக்கம் நண்பர்களே, என்னோடய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா இன எழுத்துக்கள். ஸோ இன எழுத்துக்கள் 6th புக்கில் இருக்கிறத நான் இதில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது பேசிக்காக நம்ம பார்க்கணும் இல்லையா? பார்ப்போமா? சில எழுத்துக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும். 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும். சொற்களின் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். ஓகேவா? பார்க்க போகிறோம் என்னென்னா, திங்கள் அப்படிங்கிறத வார்த்தையை பார்த்திங்கன்னா அதில் இங்கு பக்கத்தில் க இருக்குது இல்லையா? காவை எப்படி பிரிக்கலாம்? இக்கு ப்ளஸ் ஆ அப்படின்னு பிரிப்போம். ஸோ இப்போ இங்கு பக்கத்தில் என்ன வந்துடுது? இக் அப்படிங்கிற எழுத்து இனமாக வந்துடுது. அதே மாதிரி மஞ்சளில் இஞ்சு பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ச இருக்குது. சாவை எப்படி பிரிப்போம்? இச்சு ப்ளஸ் ஆ அப்படின்னு பிரிப்போம். அப்போது அங்கேயும் என்ன கிடச்சிடுது? இஞ்சு பக்கத்தில் இச் அப்படிங்கிற எழுத்து வந்துடுது. ஸோ வல்லின மெய் எழுத்துக்கு பக்கத்தில் மெல்லின எழுத்து கிடைக்கிது நமக்கு. ஸோ அது ரெண்டும் தான் இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி இடையின எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? இடையின எழுத்து 6 எழுத்துமே அது எல்லாமே ஒரே இனம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது செவ்வாழை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. செவ்வாழையில் இவ் பக்கத்தில் வா அப்படிங்கிற எழுத்து வருது இல்லையா? இந்த வாவை பிரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இவ் ப்ளஸ் ஆ அப்படின்னு கிடைக்கும். ஸோ செவ்வாழையில் இவ் பக்கத்தில் என்ன கிடைக்கிது? திரும்ப இவ் அப்படிங்கிற எழுத்து தான் கிடைக்கிது. அதே மாதிரி இப்போ கல்வி அப்படின்னு ஒரு எழுத்து இருக்குது. அந்த வார்த்தையில் இல் பக்கத்தில் வி வருது. வி எப்படி பிரிப்போம்? இவ் ப்ளஸ் ஈன்னு பிரிப்போம். அப்போது அங்கே என்ன கிடைக்கிது? இல் பக்கத்தில் இவ் கிடைக்கிது. ஸோ அதனால என்ன, அந்த எழுத்துக்கள் எல்லாமே இடையின எழுத்துக்கள் மட்டும்தான். இடையின எழுத்துக்களுக்கு அதே எழுத்து தான் இனமாக வருது. அதேமாரி ஆனால் இதில் பார்த்திங்கன்னா வல்லின எழுத்துக்கும் மெல்லின எழுத்துக்கள் தான் வரும். ஆனால் இடையின எழுத்துக்கு இடையின எழுத்துக்கள் மட்டும்தான் ஒரே இனமாக இருக்குது. அது மட்டும்தான் வருது. அதே மாதிரி உயிரெழுத்துக்கள்லையுமே இணை எழுத்துக்கள் இருக்குது. குறில் எழுத்துக்கு நெடில் எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கு குறில் எழுத்துக்களும் தான் இணை எழுத்துக்களாக அமையும். ஓகேவா? அதில் பார்த்திங்கன்னா அந்த ஐ அப்படிங்கிற எழுத்து இருக்கு இல்லையா? ஐ அப்படிங்கிற எழுத்துக்கு நெடில் எழுத்து, அது நெடில் எழுத்துக்குரிய வடிவம் இல்லையா? அது குறில் வடிவம் அதுக்கு கிடையாது. அதனால் அதை உச்சரிக்கும் போது இதில் என்ன வருது பார்த்திங்கன்னா ஈங்கிற சவுண்டு வரும். ஓகேவா? அப்போ ஐயோட இணை எழுத்து என்னன்னு பார்த்திங்கன்னா இ. அதே மாதிரி அவ் அப்படிங்கிற எழுத்துக்கு நெடில் எழுத்து குறில் வடிவம் கிடையாது. அது ஒரு நெடில் எழுத்து. ஓகேவா? அதே மாதிரி அதை உச்சரிக்கும் போது கடைசியில் அவ் அப்படிங்கிற சொல்லும் போது ஊ அப்படிங்கிற எழுத்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அதனால் அவ்வோட இணை எழுத்து பார்த்திங்கன்னா ஊ. இதிலேயே ஆயுத எழுத்து இருக்கு இல்லையா? ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து அப்படிங்கிறது கிடையாது. மிச்சம் எல்லாத்துக்குமே இணை எழுத்து நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் ஒரு ஏதாவது எழுத்து வச்சு நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் நீங்கள் பிரித்து பார்க்கும்போது உங்களுக்கு இப்படிங்கிறது புரியும். ஸோ 6th ஸ்டாண்டர்டில் உள்ள தமிழ் புக்கில் இன எழுத்துக்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் ஆகிறீங்க அப்படின்னா பேசிக்காக புக்கில் உள்ள எல்லா இலக்கணத்தையும் நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பின்னாடி 9th 10th உள்ள இலக்கணம்லாம் உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு இலக்கணம் பார்க்க தான் புரியும். அதனால் எல்லா இலக்கணத்தையும் நீங்கள் எப்படின்னு பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கடைசியில் யூஸ் ஆகும். ஓகேவா? தேங்க்யூ.